10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.3 மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி A என்க. இங்கு P of A is to P of A bar equal to 17 is to 15 மற்றும் N of S equal to 640 எனில் P of A bar மற்றும் N of A வை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலானது P of A is to P of A bar என்பது 17:15 என கொடுக்கப்பட்டுள்ளது. ரேஷியோவில் கொடுத்திருந்தது அப்படின்னா அதை பின்னத்தில் எழுதிக்கலாம். இப்போ P of A by P of A bar equal to 17/15. இந்த மதிப்பை சுருக்கலாம். சுருக்கி P of Aவுக்கோ அல்லது P of A பாருக்கோ மதிப்பு கணக்கிடலாம். இடதுபுறமும் வலதுபுறமும் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 15 பெருக்கல் P of A. P of A bar வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆகிடும். 17 பெருக்கல் P of A bar. 15 பெருக்கல் P of A இருக்குது 17. P of A bar எனும் பொழுது மதிப்பு 1 மைனஸ் P of A. 15 இன்ட்டு P of A ஈக்குவல் டு 17 உள்ள பெருக்கிறோன்னா 1 பெருக்கல் 17 17 மைனஸ் 17 இன்ட்டு P of A. P of Aவெல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வரோம். இடது பக்கமே கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 17ங்கிறது இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் 17 இன்ட்டு P of A ஈக்குவல் டு 17. 15 + 17 மதிப்பு 32 பெருக்கல் P of A ஈக்குவல் டு 17. P of A ஈக்குவல் டு மதிப்பானது 17. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 32 வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆகிடும். 17/32 என P of A வையின் மதிப்பு கிடைத்துள்ளது. கணக்கிட வேண்டியது P of A bar என்பது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கேட்டிருக்குது. P of A bar என்னன்னு வேணும். ஒரு நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு P of A ப்ளஸ் P of A bar ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு எதற்கு சமம்னா 1க்கு சமம். இந்த நிபந்தனையை பயன்படுத்தி எழுதுகிறப்ப P of A bar தான் நம்ம கணக்கிட வேண்டியது. P of A வானது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் P of A ஆகிடும். இப்போ 1 மைனஸ் P of A. P of Aவின் மதிப்பானது 17/32. இதை பிரதியிடலாம். 1 பெருக்கல் 32 32 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் 17/32. 32 மைனஸ் 17 எனும் பொழுது மதிப்பானது 15/32. Therefore P of A பாரின் மதிப்பு 15/32. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும். இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது N of A. P of A உண்டான சூத்திரத்தை, அதாவது P of A ஒரு நிகழ்தகவு அப்படின்னா எப்படி எழுதலான்னா N of A by N of Sன்னு எழுதிக்கலாம். இதில் கணக்கிட வேண்டியது N of A தான் வேணுங்கிறதுனால N of S இடது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா பெருக்கல் ஆகிடும். P of A பெருக்கல் N of S ஈக்குவல் டு N of A. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா N of A ஈக்குவல் டு P of A இன்ட்டு N of S. மதிப்புகளை பிரதியிடவும். P of A என்பது 17/32 பெருக்கல் N of S என்பது கேள்வியிலே கொடுக்கப்பட்டிருக்க 640ன்னு அதை கொடுத்துடலாம். 1 32 64 2 32 0. 17 பெருக்கல் 20 எனும் பொழுது 340. Therefore N of A வின் மதிப்பானது 340 ஆகும். தேங்க்யூ.